வணக்கம் மக்களை, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் சாப்டர் 1ல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.19 தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ தட் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த இந்த மேட்ரிக்ஸ் மூலயமா நீங்கள் காமிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சிங்குலரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு எடுத்து காமிங்கப்பு அப்படின்னு சொல்லுதான். சரிங்களா? அப்போது விஷயம் என்ன பண்ணணும்னா, இந்த மேட்ரிக்ஸ் இருக்க பார்த்தீங்களா, இதை நான் ஏ மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறேன். இதோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டேன்னா இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. இதுதான் இதுக்கான அர்த்தம். அண்டுங்கிறது இந்த சென்டென்ஸ் இதோட முடியலப்பு, இது இன்னும் கண்டினியூ ஆகுது. அண்ட் ரெடியூஸ் இட் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். என்னவா மாத்திரம்ப்பா அடுத்தது, இதையும் ஷோ பண்ண சொல்லுதான். எடுத்து காமிங்கப்பு. என்னன்னா அடுத்தது இந்த மேட்ரிக்ஸை ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வாங்க. இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு 2x2க்கு ஃபஸ்ட்டு சொல்லுதேன். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த நடுவில் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெயின் டயக்ராம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது ரிமைனிங் இந்த மெயின் டயக்ராம் மட்டும் உங்களுக்கு ஒன்றா இருக்கணும். ரிமைனிங் உள்ள எலமெண்ட்ஸ், அதாவது ஈவன் இந்த எலமெண்ட்லாம் உங்களுக்கு 0 ஆகணும். அப்படி இருந்தால் இது பேர் தான் ஐடென்டி. இதை இப்படி நோட்டேட் பண்ணுவாங்க, I2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நமக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3x3 3 ரோட்கள் 3 காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் ஐடென்டி எப்படி இருக்க போகுதுன்னா R3, அதாவது உங்களுக்கு 1 1 1, அதாவது 3 ரோ உள்ள எலமெண்ட்டில் உங்களுக்கு மெயின் டயக்ராமில் மட்டும் உங்களுக்கு 1 இருந்திருப்பான். ரிமைனிங் எல்லாம் 0 இருந்திருப்பான். சரிங்களா? புரிந்ததா? இப்போது இந்த மேட்ரிக்ஸை இப்படி இருக்கிறவன் இப்படி மாறணுமா? சரிங்களா? அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு வரணும், கொண்டு வருவோமா? முதல்ல சொன்ன விஷயத்த முடிக்கணும், அதுக்கப்புறமா இதுக்கு வருவோம். முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் எழுதுறதுக்கு முன்னாடி கிவன் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் முக்கியம்ப்பு. சரிங்களா? அதை மட்டும் விட்டுறாதீங்க. இன்னொரு விஷயம், நான் இடம் பற்றாக்குறையால் நான் அங்கங்கே கிறுக்குவேன், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கீழே இந்த மாதிரி கீழே ஒரு லைனை போட்டுட்டு, இதுதான் என்னோடய ரஃப் பேஜு, இந்த ரஃப் பேஜில் நான் எழுதணும், மீதி உள்ள கால்குலேஷன்லாம் இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பொறுப்பாக எழுதணும். சரிங்களா? ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் det ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது ஃபஸ்ட்டு 3 எடுத்து எழுதுவீங்க. சரிங்களா? அதோட கோஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். சரிங்களா? அந்த கோஃபேக்டர் பார்க்கச்சில உங்களுக்கு இதை 0 × 1 0 மைனஸ் அனமாக போட்டுப்போம். இந்த இடத்துல 2 × -1 -2 எழுதுங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இது ஏன் எழுதுகிறேன்னா, இது ஒரு கோஃபேக்டரு, அந்த ஒவ்வொரு கோஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மாறும். இந்த இடத்துல -1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இந்த இடத்துல இந்த ரோவை விட்டுட்டு இந்த காலத்தை விட்டுட்டு எழுதுனா 2 5 -1 1. இது பண்ணி இவனையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். மைனஸ் எழுதிக்கோங்க. இங்கே 5 -1, அப்போது -5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போது அடுத்தது ப்ராக்கெட்டை போட மறந்துடாதீங்க. இப்போ அடுத்தது +4. இந்த இடத்துல நம்ம ரோவையும் இந்த காலத்தையும் விட்டால் உங்களுக்கு இந்த மைனர் எடுப்போம். 2 2 4. மைனஸை முதல்ல எழுதிடுங்க. அதுக்கப்புறமா 0 × 5 உங்களுக்கு 0 தானப்பா. அவ்வளோதான், முடிஞ்சுது. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல ஆமாம் 2 ப்ராக்கெட் போட்டுட்டேன், ஏன் பண்ணிச்சுருங்க. இப்போது இதுபடி நம்ம எழுதச்சில உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் ஆயிடுவான். சரிங்களா? அப்போது 2 -1 இந்த இடத்துல எழுதும்போது மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ +2 + 5 உங்களுக்கு 7. சரிங்களா? அப்போது இங்கே 4 × 4 ஐம்பது தான், முடிஞ்சு போச்சப்பா. இங்கே 6 -7 +16. இது ரெண்டுத்தையும் சம்பளிச்சல உங்களுக்கு -1 +16. இங்கே பண்ணும்போது உங்களுக்கு 15. டெட்டினுக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. சக்ஸஸ். விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2வது பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். இதை ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கான். ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனாக எப்படி
சீக்ரெட்டாக உங்ககிட்ட ஒரு கோட் விட சொல்லியிருக்கான், தம்பி இது ரோ எக்லன் ஃபார்மில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்போது நம்ம இதை ரோ எக்லன் ஃபார்மில் போடுவோம். சரிங்களா? முதல்ல ரோ எக்லன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க எலமெண்ட்டை வந்து நம்ம ஒன்றா ஆக்கணும். கீழே இந்த ட்ரையாங்கிளாக இருக்கா பார்த்தீங்களா, இவனெல்லாம் 0வாக எடுத்துகிட்டு வரணும். இங்கே நமக்கு நான் 0வோ இல்லை 0வோ அது என்னவா இருந்தேன் நமக்கு என்னப்பா. ஆனால் இதை வந்து கீழே இருக்க எலமெண்ட்டை 0 ஆக்கணும். இது பேர் என்னவென்றால் இது வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? இது பேர் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக மாற்றணும். இதுதான் ரோ எக்லன் ஃபார்மோட அல்டிமேட் எய்மு. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 3 இருக்கான். அப்போது அவனை கொல்லணும், அவனை மாற்றணும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ இருக்கா பார்த்தீங்களா, இந்த ரோ 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ 1/3 பண்ண வச்சல உங்களுக்கு இந்த எலமெண்ட் R1/3 அப்போ உங்களுக்கு 1 மாறிடுவான். இப்போ இது 1/3 மாறிடுவான். இது உங்களுக்கு 4/3 மாறிடுவான். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இப்போ பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரே விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இதை அப்படியே விடுங்க. 2 5 0 2 -1 1. சரியா? இப்போ அடுத்தது இந்த இடத்துல உங்களுக்கு R2 ரோ 2 தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். இந்த ரோ 2ல் இந்த எலமெண்ட்டு ரோ 2வும் ரோ 3யும் உங்களுக்கு இது ரோ 2வும் ரோ 3 இந்த எலமெண்ட்டும் 0 ஆக்கணும். அதாவது இந்த எலமெண்ட்டும் 0 ஆக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், ரோ 2 இருக்கான் பார்த்தீங்களா, அவனை ரோ 2 மைனஸ் இவனை எதாவது பண்ணுனா அவனுக்கு 0 ஆகணும். இப்போது ரோ 1 இருக்கான் பார்த்தீங்களா, இதான் நம்ம ரோ 1. இங்கே 1 இருக்கான். அவனை இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் இவன் 2ஆல் மாறிடுவான். அப்போது -2ஆல் பண்ண வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, என்னண்ணா இப்படி இழுக்கிறிய நான் சொல்லுதேன். இப்போது R3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R3 மைனஸ், ஏன்னா இங்கே 5 இருக்கான். அப்போது -5 × R1. இங்கே வந்து எனக்கு ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறது தான்ப்பா இங்கே நெகட்டிவ் போடுறேன். சரிங்களா? எனக்கு அல்டிமேட் எய்மு இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும். அதை இந்த ரோ 1ஆல் நான் அவனை வச்சு முடிச்சுக்கிறேன் வேலையை. சரிங்களா? இப்போது 1 1/3 4/3 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுதி வச்சுருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரோ 2 அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2 0 -1 முதல்ல எழுதிட்டேன். அடுத்துக்கு ரோ 1 எழுதணும். ரோ 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 1/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா தவறான செயலாக போயிரும்ப்பா. ஏன்னா இதை வந்து நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணி சொல்லியிருந்தேன். அப்போது 2 2/3 8/3ன்னு சொல்லிட்டு எழுதணும். 2/3 ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது வந்து 8/3 இந்த இடத்துல நெகட்டிவ் பண்ண சொல்லியிருந்தேன். ஃபைனலாக நெகட்டிவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி பண்ணச்சல உங்களுக்கு 0 -2/3 இப்படி பண்ணச்சல. இப்போ மோஸ்ட்டாக ஒரு சில பேருக்கு நீங்களாம் அறிவாளியாக இருப்பீங்க. டக்குன்னு போட்டுட்டு எனக்கு இது -11/2 11/3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடுவீங்க. நமக்கெலாம் அப்படிலாம் தெரியாது. பார்ப்பேன், இப்படி எழுதுவேன். சரிங்களா? இப்படி எழுதிட்டு நான் என்ன பண்ணுவேன், -8 இதை இங்கே கிராஸ் பண்ணுறது பண்ணால் -3/3 அப்படின்னா -11/3 அப்படி தான் எனக்கு எழுத தெரியும். சரிங்களா? உங்களை மாதிரி நான் ஜித்து கிடையாது. நான் வந்து ஓரளவு தான். இப்போ இந்த இடத்துல R3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 2 1 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5ஆல் நான் எடுத்து ரோ 1 எடுத்து பண்ணணும். இதை 5ஆல் பண்ணணும். அப்போது 5 5/3 5 4 உங்களுக்கு 20/3 இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். அப்போ நெகட்டிவால் பண்ணும்ல. அப்போ இங்கே நெகட்டிவ் அப்படி தான். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் கேன்சல் ஆயிடுவான். இந்த இடத்துல பார்க்கச்சல உங்களுக்கு -5/3 + 2 இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -5 + 6 / 3 உங்களுக்கு 1/3. சரிங்களா? அப்போது எனக்கு இங்கே 1/3ன்னு சொல்லிட்டு கிடச்சிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -20/3 + 1 அப்போது -20 + 3 / 3 இதை பண்ணச்சில் -17/3. சரிங்களா? இப்போது உங்களுக்கு இதுதான் எனக்கு கிடச்சிருக்க தேர்ட் ரோ. சரிங்களா? இதுதான் எனக்கு கிடச்சிருக்க தேர்ட் ரோ. இதுதான் எனக்கு கிடச்ச செகண்ட் ரோ. சரிங்களா? புரிஞ்சதா இது வரைக்கும்? செகண்ட் ரோ எழுதும் போது
அப்பப்போ மிஸ்டேக் வந்துடுது, மன்னிச்சிருங்கப்பா. இப்போ இந்த செகண்ட் ரோவை புதுசாக கிடச்சதை இங்கே எழுதிடுறேன். புரிஞ்சுதாப்பா? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கா? சரி, புரிஞ்சிருச்சுன்னா அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த செயலை ஆரம்பிப்போமா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சூட்சமும் சொல்லுதேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல R2வை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். எதுக்குப்பா இந்த வேலை பண்ணுத? காரணம் இருக்குது, சொல்லுதேன். இதை வந்து R2வை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓவராலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எல்லாமே 3ஆக தான் வந்து நின்று இருக்குது. சரிங்களா? எதுக்கு இவனை மட்டும், இவன் பண்ண எனக்கு ஸ்பெஷலா அப்படிலாம் இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்கேஸ் இதை வந்து செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவையும் மட்டும் நீங்கள் டிவைடட் பை 3 போட்டுட்டு இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இது நார்மல் ரோ எக்லான் ஃபார்மாக இருந்துச்சுன்னா ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். சரிங்களா? இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வர்றதுக்கு எனக்கு வந்து இவன் வந்து எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இந்த ரோவையும் பண்ணச்சில் எனக்கு நார்மலாகவே ஆன்சர் வந்துடுவான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேமு. இங்கே நம்ம சம் பண்ணச்சில் அது டிவைடட் பை 3ஆகவே மாறிடுவான். ஏன்னா -11/4 அப்படி பண்ணச்சில் உங்களுக்கு இப்போது இதில் பண்ணச்சில் உங்களுக்கு ரோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் சரிங்களா? இவன் வந்து எனக்கு 0 ஆகணும். அப்போது அவனை நான் 0 ஆக்குறதுக்கு இங்கே எனக்கு 1/3 இருக்கான், இங்கேயும் எனக்கு 1/3 இருக்கான். அப்போது இந்த ஆளை வந்து நான் 0 ஆக்கணும்ல. அப்போது அந்த பயலை தூக்குறதுக்காக தான் இப்போ நான் ஒரு பிளான் போடுதேன். என்ன பிளான் பண்ணால், இப்போது R1 அப்படிங்கிற ஆளை வந்து இந்த எலமெண்ட்டை நான் தூக்குறதுக்கு நான் என்ன பண்ணுதேன், R1 - R3 அப்படின்னு சொல்லி எழுதுவேன். ஏன்னா எனக்கு இங்கே இதே வேலையை கிடச்சிட்டான். அதனால தான் நான் இதை வந்து இப்படி பண்ணுதேன். சரிங்களா? நீங்கள் இதை வச்சு கூட பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இப்போ உங்களுக்கு 2/3 இங்கே 2 + 2/3 இருக்கும். இவனை வச்சு கூட நீங்கள் பண்ணியிருப்பான். என்னோடய வேலை நான் இப்படி பண்ணுறேன். உங்கள் வேலை நீங்கள் R2வை நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக R3 டிவைடட் பை 3ஆக போட்டுட்டு இவனையும் பண்ணி இவனை 0 ஆக்கலாம். அது உங்கள் இஷ்டமப்பா. இதில் நான் தலையிட முடியாது. நான் பண்ணுறேன், என்னோடய இஷ்டத்தில் நான் பண்ணுதேன். இப்படி பண்ணச்சில் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆள் எனக்கு 1/3 4/3ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். எனக்கு 0 1/3 -11/3. இந்த இடத்துல நெகட்டிவ் தானே இருக்குது, அதை பண்ண முடியுதுனாடா, அதை பண்ணப்பா. இந்த இடத்துல பண்ணிட்டேன், நெகட்டிவெல்லாம் பண்ணுதேன். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இவன் ஆயிடுவான், 1 1ஆகவே இருப்பான். இந்த இடத்துல 1 1ஆகவே இருப்பான். இந்த இடத்துல இவன் 0 ஆயிடுவான். இந்த இடத்துல பண்ணச்சில் உங்களுக்கு டிவைடட் பை 3 அவன் அப்படியே இருக்கட்டும், டிவைடட் பை 3 இருக்கலாம். இப்போ 4 + 11 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 15. சரியா? அப்போ 15. இப்போ 15/3னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்லை ஒரே ஒரு நிமிஷம், மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த இடத்துல 17 தானே வந்துருக்கு. இந்த இடத்துல 17 தானே இருக்குது. நான் எதுக்குள்ள 11 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? என்ன தப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே 7 போடணும்ப்பா, 7 போடணும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போ 17 + ஒரு 4 உங்களுக்கு 21 கிடைக்கும். 21 டிவைடட் பை 3னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7ன்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஓவராலாக 21/3 உங்களுக்கு 7ன்னு கிடச்சிருக்கும். 107. அப்போ 107 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். எனக்கு இந்த எலமெண்ட் அடுத்து 0 பண்ணணும். ஏதாவது மூலியம் கிடைக்கும், பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் 0 கிடச்சிருச்சு. இப்போ மீதி உள்ள எலமெண்ட்டை நம்ம அடுத்து போட வேண்டியதான். சரிங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுதேன், இப்போ R3 இருக்கான் பார்த்தீங்களா? இப்போ இவனை காலி பண்ணுவேன். ஏன்னா டிவைடட் பை 3 இருக்கான்ல. ஏன்னா இவனையும் எடுத்துட்டேன், டிவைடட் பை 3 எடுத்துட்டேன், இவனையும் எடுத்துட்டேன். மீதி இருக்கிற இவன் தான். அப்போ அவனை கொண்டு வரேன். R3 3 × R3 அப்படின்னு சொல்லுதேன். அப்போது 0 -2 -11 0. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இவன் 1 ஆயிடுவான். சரிங்களா? -17 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருப்பான். இப்போது எனக்கு இது ஒரு நார்மல் மேட்ரிக்ஸாக கிடச்சிருக்கு. இந்த எலமெண்ட்டை நான் 0 பண்ணிட்டேன். பிறகு இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும். அப்போ தானே
உங்களுக்கு லோவர் ட்ரையாங்கிள் எலமெண்ட்டாக கிடைப்பான். அப்போது இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டு சரிங்களா. மீதி இந்த எலமெண்ட்டையும் நம்ம தூக்கணும். இவனும் 0 ஆகணும், இவனும் 0 ஆகணும். இவன் மட்டும் தான் உங்களுக்கு 1 கிடைக்கணும், இவனும் தான் 1 கிடைக்கணும், இவனும் 0 கிடைக்கணும். இது ஐடென்டி மேட்ரிக்ஸுக்காக நம்ம மாற்றணும். ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம இவனை ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்காக அப்படி இப்படி மாற்றி ஆன்சரை கொண்டு வரணும். அப்போது உங்ககிட்ட சீக்கிரம் சொன்னது தப்பாக போச்சப்பா. ரோ எக்லைன் ஃபார்ம் தான், ஆனால் ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஒன் ஆஃப் த அனதர் வேயில் உங்களுக்கு ரோ எக்லைன் ஃபார்மாக சொல்லுவாங்க. இங்கே ஜஸ்ட்டு எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸை கொண்டு வரணும். ரோ எக்லைன் ஃபார்ம்லாம் உங்கள் சீக்ரெட் சொன்னது தப்பு, மன்னிச்சிடுங்க. சீக்ரெட்டை மாற்றி சொல்லிட்டேன். இப்போது உங்களுக்கு வந்து 0 0 0 கிடச்சிட்டான். இனி இவனை 0 ஆக்கணும், பிறகு இவனை 0 ஆக்கணும், இவனை 1 மாற்றணும், இவனை 1 மாற்றணும், இவனை 0 மாற்றணும். இனி அடுத்தது எதாவது பண்ணுவோம் சரிங்களா. கொஞ்சம் காத்துருங்க. எல்லாம் காத்திருந்திருக்கு நன்றி. இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2ன்னு இருக்குது சரிங்களா. அவனை வந்து நான் என்ன பண்ணணும், எனக்கு 1 மாற்றணும் சரிங்களா. அடுத்தது ரோ 2ங்கிறத வந்து என்ன பண்ணுதேன், ரோ 2 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுதேன். இப்படி எழுதும்போது உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் இருக்கான். எனக்கு ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், 1 1 1 அப்படின்னு சொல்லி தானே எழுதணும். அப்போது அதுபடி இங்கே கொண்டு வரணும்னா எனக்கு இங்கே நெகட்டிவோட மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா. அப்படி மல்டிபிள் பண்ணும்போது இவன் எனக்கு 1 ஆயிடுவான். இப்போ எனக்கு 1 0 7 0 1 இங்கே நெகட்டிவ் பண்ணும்போது உங்களுக்கு 11/2 0 1 17 அப்படியே -17ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுதான் எனக்கு ஃபைனலாக கிடச்ச விஷயங்கள். இப்போது இந்த எலமெண்ட்டை அடுத்தது தூக்கணும் சரிங்களா. இந்த எலமெண்ட்டை நான் 0 மாற்றணும். அப்போது R3 அப்படிங்கிறத வந்து R3 - R2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஏன்னா இங்கே 1 இங்கேயும் 1, ஸோ அதனால் ஜஸ்ட்டு மைனஸ் பண்ணாலே முடிஞ்சு போயிடும் சரிங்களா. அப்போது எழுதுவோமா. ஃபஸ்ட்டு R3 0 1 -17. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 1 11/2. இப்போ மைனஸ் அலா பண்ணுதோம்ல, அப்போது மைனஸ் அலா பண்ணுச்சுன்னா மைனஸு ஓவராலாக பண்ணும்போது உங்களுக்கு 0 0. இந்த இடத்துல வந்து பண்ணச்சில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், -11/2. இங்கே உங்களுக்கு பண்ணச்சில் -17ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுதேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -11 -34 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம் டிவைடட் பை 2. இதை பண்ணச்சில் எனக்கு 5 4 45 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. -42. அப்போ -45 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா. புரிஞ்சுதா, இது வரைக்கும் புரிஞ்சுதா. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு 1 0 7 0 1 11/2. இந்த இடத்துல பண்ணச்சில் 0 1 இந்த இடத்துல இந்த இடத்துல 0 கிடச்சிச்சு. 0 0 -45/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இது என்னடா இது இவ்வளோ பெரிய மெத்தடாக போகுது. சரி ஓகே. 0 0 0 0. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆளை வந்து மாற்றணும், 1 மாற்றணும். இந்த ஆளை தூக்கணும். எப்படி இந்த ஆளை தூக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலமெண்ட்டில் வந்து நான் முதல்ல R3 டிவைடட் பை உங்களுக்கு வந்து 2 மல்டிபிள் பண்ணும்போது இவன் இந்த எலமெண்ட்டை வந்து எனக்கு 1 மாறிடுவான். அதாவது -45/2ங்கிறது வந்து 2 மல்டிப்ளை பண்ணுவோம், -45 மட்டும் கிடைப்பான் சரிங்களா. இப்போ அவனை முதல்ல நான் எதாவது பண்ணுதேன். இப்போ அடுத்த மோட்டிவேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவான், 7 0 1 -11/2 0 0 -45 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுதேன், R3 இந்த R3யை வந்து என்ன பண்ணுறேன், 45ஆல் டிவைட் பண்ணுதேன் சரிங்களா. அப்போது டிவைட் பை R3 இப்படி பண்ணும்போது எவன் எனக்கு 1ன்னு கிடச்சிட்டான் சரிங்களா. அப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 0 7 0 1 11/2 0 0 இந்த இடத்துல எனக்கு 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிட்டான் சரிங்களா. இந்த இடத்துல நெகட்டிவில் போட்டுப்போம், அப்போ தானே இவன் பாசிட்டிவாக மாறுவான். சரி ஓகே. ஃபைனலாக எனக்கு இவன் கொண்டு வந்துட்டோம்ப்பா சாமி. ஆனால் இந்த பார்த்தீங்களா ஒரு அப்சர்வேஷன் பார்த்தீங்களா,
இந்த ஒன்றை வச்சு இந்த 2 எலமெண்ட்டை காலி பண்ணோம், இந்த ஒன்றை வச்சு இந்த எலமெண்ட்டை காலி பண்ணோம். அப்போ இந்த ஒன்றை வச்சு இந்த 2 எலமெண்ட்டை காலி பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தது அந்த வேலை தான் பண்ண போகிறோம். ரோ 1. இப்போ இந்த ரோ 1 பொறுத்த வரைக்கும் இந்த எலமெண்ட்டை நான் 0 ஆக்கணும். சரி தானே? அப்போது ரோ 1 -7 இன்ட்டு ரோ 3. அதுக்கப்புறமா ரோ 2 -11/2 இன்ட்டு R2. ஏன் பண்ணுறேன்னு தெரியுதா? இந்த எலமெண்ட்டை வச்சு 2 எலமெண்ட்டை 0 பண்ணோம், இந்த எலமெண்ட்டை வச்சு இந்த எலமெண்ட்டை 0 பண்ணோம். இப்போ இந்த எலமெண்ட்டை வச்சு இந்த 2 எலமெண்ட்டை 0 பண்ண போகிறோம். இப்போது அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அடுத்த செய்க. சரிங்களா? இதை பண்ணுவோமா? இப்போ உங்களுக்கு R1 107. இந்த இடத்துல நான் அடுத்தது என்ன பண்ணுதேன், -7ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். சரிங்களா? 0 0 0 0 மைனஸ் இங்கே 1 இருக்கான், அப்போ -7 பண்ணச்சில் இங்கே 1 0 0 முடிஞ்சிட்டான். இது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா புதுசாக கிடைச்ச ரோ 1. ஓகேங்களா? புதுசாக கிடைச்ச ரோ 1 1 0 0. இப்போ புதுசாக கிடைச்ச ரோ 2க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரோ 2 பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ரோ 2 அப்படி எழுதுங்க. 0 1 11/2. இந்த இடத்துல எனக்கு ரோ 2வில் வந்து என்ன பண்ண போகிறேன், சாரி இங்கே ரோ 2 இருக்குது, இங்கே ரோ 3 எழுதணும். சாரி மன்னிச்சிருங்க, பை டெக்னிக்கல் மிஸ்டேக், என் கவனக்குறைவு. இந்த இடத்துல வந்து -11/2. இங்கே 0 0 0 0. இங்கே பார்த்தீங்கன்னா -11/2 அப்படி பண்ணச்சில் 0 1 இவனையும் பண்ணச்சில் 0 கிடச்சிடான். இதுதான் எனக்கு கிடைச்ச புதுசாக ரோ 2. ஓகேங்களா? இப்போது ரோ 1 கிடச்சிச்சு, ரோ 2 கிடச்சிருச்சு. அப்போது ரோ 2 வந்து 0 1 0 0 0 1. இது நமக்கு பழைய R3 ரோ 3 அப்படியே வச்சு எழுதிட்டா இது தாங்க என்னோடய ஐடென்டி. எப்போ நீ முருகா முடிஞ்சிச்சப்பா. இந்த ஆன்சரை நம்ம கொண்டு வந்துட்டோம், இந்த ஐடென்டியை நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போது இதோட சூட்சமம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். பிறகு இந்த இடத்துல நமக்கு ரோ எக்லன் ஃபார்மை நம்ம பண்ணலை, ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ணியிருக்கோம். ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனாக எப்படியாவது ரோவை மாற்றி குழப்பி உங்களுக்கு இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸை கொண்டு வரணும். இதுதான் நம்ம அல்டிமேட் ஏமாக இருக்குது. சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த 1ன்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த 2 எலமெண்ட்டை 0 பண்ணோம். பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், நடுவில் வந்து இந்த எலமெண்ட்டை தூக்குறோம், இந்த எலமெண்ட்டு 2 சேமாக இருக்குது, அதை வச்சு இவனை 0 ஆக்குறோம். 0 ஆக்கிட்டு பிறகு இவனை வந்து 1 ஆக்குறோம், திரும்பி 1 ஆக்கிட்டு அதை தான் இங்கே பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்களா? திரும்பி இந்த எலமெண்ட்டை வச்சு இவனை 0 ஆக்கி இவன் இந்த எலமெண்ட்டை கொண்டு வந்துட்டு இங்கே 1 ஆக்கணும். பிறகு இவனை வந்து 1 ஆக்கி இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதோ பிறகு இந்த இடத்துல வந்து இவனை 1 ஆக்கி அதுக்கப்புறமா இவனை தூக்கணும். இங்கே 1 ஆக்கணுன்னே இவனை தூக்கிட்டோம், 0 ஆக்கிட்டோம். பிறகு இவனை 1 ஆக்கி மீதி 2 எலமெண்ட்டை 0 ஆக்கி ஃபைனலாக ஆன்சரை முடிச்சிட்டோம். இதுதான் உங்களோட ஏமாக இருக்குது. இதை நான் என்னோடய வழியில் நான் கொண்டு வந்துட்டேன். உங்கள் வழியில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆனால் ஏம் இது தான். இந்த மேலே இருக்க 1 ஆக்குறோம், கீழே 2 0 ஆக்குறோம். இங்கே 1 ஆக்குறோம், கீழே 0 ஆக்குறோம், மேலே 0 ஆக்குறோம். இங்கே 1 ஆக்குறோம், கீழே மேலே 2த்தையும் 0 ஆக்கிறோம். சரிங்களா? இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன். அப்படி நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷினில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.